Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USLC எல்லாத்தையும் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு பொறுத்தல பார்த்தோன்னா ஒரு 2% கோல்டு இன்றைக்கி மேலே போச்சு. இந்த 2%ல் எதுவும் இன்றைக்கி நம்ம கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வந்துச்சா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்விங் வந்து எங்கேயுமே வரல, ஓகேங்களா. பட் ஆனால் அந்த லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட டீப் இன்ட்ராடே கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதே நீங்கள் போடுங்க, வீடியோவில் அதையும் கண்டினியூ பண்ணுங்கள். 3 ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்கீங்களா, ஸோ அதனால் 3மே சேர்த்து போடுங்க, அதை நாங்கள் எதுன்னு பார்த்துக்குறோம் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் அதை போட்டிருந்தேன். டீப் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஸ்விங், ஓகேங்களா. ஸ்விங்கும் வரும், இந்த ஸ்ட்ராட்டஜி வரும். ஸ்விங்கு வராதப்பையும் இந்த ஸ்ட்ராட்டஜி வரும், ஓகேங்களா. அது மேக்ஸிமம் எஸ்லே 5 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ரேஞ்ச் வந்து காலைல ஒரு 1:6 ஹவர் கிடச்சிச்சு. 540 அந்த ரேஞ்சில். இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் போகிறவங்களுக்கு இந்த ட்ரேட் வந்து நல்லாவே செட் ஆகும், ஓகேங்களா. ஸோ காலைல தென் ஈவினிங், ஓகேங்களா. நியூயார்க் செக்ஷன் அண்டு காலைல ஏஷியன் செக்ஷனில் நீங்கள் மட்டும் பார்த்தாலே நல்லா ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும். நல்ல ஒரு ஆர்ஆர் இருக்கும். உங்கள் மினிமம் ஆர்ஆரே சரி மேக்ஸிமம் ஆர்ஆர் 1:6, மினிமம் 1:5 இருக்கும் இதில், ஓகேங்களா. ஸோ இது சின்ன டிபினால, அதாவது பாயிண்ட் சின்ன தான், 2.2 எஸ்எல்னால 13 பாயிண்ட் தான் ப்ராஃபிட். இந்த ரேஞ்சு பரவாயில்லாமல் இருக்கும், அதில் கொஞ்சம் கூட தான். இதுவும் 6 ஆர்ஆர் தான். 2.6னால $15 வந்து ப்ராஃபிட் இருக்கும் 0.01ல். அதே நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு $1500 கிடைக்கும். தென் இந்த ரேஞ்ச், ஓகேங்களா. ஸோ இதுவுமே கொஞ்சம் எஸ்எல் சின்னதான், அதாவது 5 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா 30 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். மேக்ஸிமம் 30 பாயிண்ட்டு, மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 25 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ 1:5, 1:6 தான் அதோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் மாறாது, வேறு எதுவுமே கிடையாது. அது கீழே கண்டிப்பாக கிடைக்காது. பிரேக் வந்து ஆகுமே தவிர, சின்ன சின்ன ட்ரைலிங் எஸ்எல் நாளைக்குமே தவிர இந்த மாதிரி ஆகாது, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் டெய்லி கண்டினியூ பண்ணி போடுறேன். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர ஆரம்பிக்கும், ஓகே. இன்னொரு 1 ஹவருக்குள்ளக்க இன்னொரு செட்டப்பும் வர ஆரம்பிக்கும். அந்த எஸ்எல்ஆர் டிபின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா காலையில் 3 செட்டப் வந்து இந்த ரோவில் ஃபுல் டிபி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய செட்டப் வந்து எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். அதனால் ஹைலி அக்யூரசி ட்ரேடு, நீங்கள் அதை பார்க்க தானே போகிறீங்க, எல்லா இடத்த நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் என்ட்ரி எடுத்த வீடியோஸ்லாம் வரும், ஓகேங்களா. ஸோ இல்லை நான் என்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ண வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் போட ஆரம்பிப்பேன், பாருங்கள், ஓகேங்களா. எக்ஸிக்யூஷன்ஸோடு இருக்கும் பாருங்கள். இது வந்து நம்ம டீப் இன்ட்ராடே பொறுத்தளவு. ஸோ இப்போது ஸ்கேல்பிங் பார்க்கலாம். ஸ்கேல்பிங் பொறுத்தளவு இன்றைக்கி ஓரளவு மார்க்கெட் ஒரு டக்குன்னு காலைல ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்குள்ளே மேலே போனது, அதுக்கப்புறம் மேலே போகல. ஸோ அதனால் ஃபுல்லாக கன்சல்டேஷன் கொஞ்சம் ஆகிட்டனால எஸ்எல் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு சின்ன ப்ராஃபிட்டபிள் தான். இது பிரேக் ஈவன் எஸ்எல் 1.9 எஸ்எல், இது பிரேக் ஈவன். தென் இந்த ட்ரேடு எஸ்எல் 1.7 எஸ்எல், இந்த ட்ரேடு ஃபில் டிபி 5.44 ஃபில் டிபி, ஓகேங்களா. ஓவராலாக பார்த்தப்போ 1.8 தான் ஃபில் டிபி இன்றைக்கி வந்து, ஓகேங்களா. 0.01 போட்டிருந்தீங்க அப்படின்னா $1.8 தான் கிடச்சிருக்கும். அதே ஸ்டாண்டர்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 ஆர் 190 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ப்ராஃபிட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ யூஎஸ்டி ஜேபிஐ பார்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஃபார் ஸ்கேல்பிங்கான நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சில்லர் பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஸ்கேல்பிங்காக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் யூஎஸ்டி கார்டு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஸ்கேல்பிங்காக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூரோ யூஎஸ்டியை பொறுத்தவரை இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் ஸ்கேல்பிங்காக பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பிடிசி வந்து நல்ல ஸ்விங் மேலே போய்கிட்டு இருக்குது. ஸ்விங்கில் வந்து இந்த கேண்டலோட லோ வச்சுக்கலாம். ஸ்விங் ஹை, ஸோ ஸ்விங்கில் கரெக்டாக நான் பார்த்துக்கோங்க. இந்த கேண்டலோட லோ, ஸ்விங் லோ வந்து அதே ஸ்விங் ஹை வந்து இந்த ஸ்விங் ஹை, ஓகேங்களா. வேறு எங்கேயும் பார்க்காதீங்க, ஏன் கொஞ்சம் மூமெண்டம் இருக்காது, அதனால தான் லைக் வால்யூம் இருக்கும். இப்போது யூஎஃப்ஐயில் பொறுத்தவரை இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் ஸ்கேல்பிங்காக பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்து எஜுகேஷன் பர்பஸ்லையும் இது கால்ஸ் கிடையாது. இதுக்கு ஃபுல்லாக பார்த்தோம், கமெண்டில் ஃபுல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதெல்லாம் டீப் இன்ட்ராடே பண்ணுறது ஓகே கண்டினியூ பண்ணவா அப்படின்றத சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி போட்டுறோம், ஓகேங்களா.